ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரட்டையும் பீன்ஸையும் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப ஒரு கடாயை வச்சு கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல அவ்வளவுதான், கடுகு கருவேப்பிலை சேர்ந்து பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். வெங்காயத்துல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. நான் இப்ப இந்த பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு வந்து ஒரு மசாலா மாதிரி ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். அதுல வந்து தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், கொஞ்சம் பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வெங்காயம் வதங்கணும்னா இதுல போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சதை இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதுல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அதுவும் இப்ப நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்ச பீன்ஸ் கேரட்டை இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்னா கலந்து விட்டுறலாம். நான் கலந்துட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்ப அருமையான பீன்ஸ் கேரட் பொரியல் ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ